இவன் சொன்னா நேத்து எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவில் அவ்வளவு சண்டை, அம்பட்டு பிரச்சனை. எங்க ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்க போடுற சண்டையை பார்த்து ஹவுஸ் ஓனரே காலி பண்ணிட்டு போயிட்டான்டா, சொந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு. இதெல்லாம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா? அன்னைக்கெல்லாம் ஒரு ரொம்ப அருமையா பேசிட்டு இருந்தார். நேத்து எனக்கு என் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. அப்படியா, தலையில கூட ஏதோ கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஆமாங்க, சண்டையில வந்து அவர் ரோஜா பூவை தூக்கி எறிஞ்சிட்டா. ஏன் ரோஜா பூவை தூக்கி எரிஞ்சதுக்கா இம்பிட்டு பெரிய கட்ட மாட்டிட்டு வந்திருக்க, பூந்தொட்டியோட எரிஞ்சிட்டா அப்படின்னாரு. நடக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னாரு பேசிட்டு இருக்கிறப்ப, என் பொண்டாட்டி நேத்து எனக்கு கூட சண்டை வந்தப்ப செல்போனை தூக்கி என் மேல எரிஞ்சிட்டா. செல்போனை எரிஞ்சிட்டான்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. நான் நாட் ரீச்சபிள் இருந்தேன் அப்படின்னாரு இல்லையா? அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் வீட்டுல இந்த சாதாரண நடக்கும். இன்னொருத்தர் ரொம்ப அருமையா வர்ணிச்சார். எப்பயுமே மனைவியை வந்து எல்லாரும் வர்ணிப்பாங்க. என் பொண்டாட்டி வந்து அப்படியே ஒரு மயில் மாதிரி இருப்பாங்க, குயில் மாதிரி இருப்பாங்க. என் பொண்டாட்டி பாடுனா வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அப்பெல்லாம் ஒரு கற்பனை எல்லாம் ரசிப்பாங்க, நிலா மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் வித்தியாசமா சொன்னார், என் பொண்டாட்டியும் கம்ப்யூட்டர் ஒண்ணுங்க அப்படின்னாரு. நான் மறந்துட்டேன், என்னங்க கம்ப்யூட்டர் உங்க மனைவி ஒண்ணா அப்படின்னு. ஆமாங்க, என் பொண்டாட்டியும் கம்ப்யூட்டர் ஒண்ணு. எப்படி? எவ்வளவோ அறிவு இருக்கும், ஆனா சுயமா யோசிக்க மாட்டான். வாங்குறது ஈஸி, ஆனா மெயின்டைன் பண்றது என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவுதான் நல்லதை பண்ணாலும் எரரை மட்டுமே எடுத்து காட்டும் இல்லையா? கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ நல்லது பண்ணா எரரை மட்டுமே எடுத்து காட்டும். வாங்கின அடுத்த மாசமே புது மாடல் வந்துடும். இதை போய் ஏன்டா வாங்கணும்னு தோணும். அதனால என் பொண்டாட்டியும் கம்ப்யூட்டர் ஒண்ணு அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இல்லையா? சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் அந்த மாதிரி. சரி, அது சின்ன சின்ன விஷயம், இயல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப இவங்க கிட்ட மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, நமக்கு எல்லா இடத்துலயுமே போய் பாக்குறதுதான் வேலை. இந்த பிரச்சனை நீ எங்கடா போய் பார்த்தேன்னு கேட்கலாம். நமக்கு இதுதான் வேலையே, ஒவ்வொருத்தையும் போய் பேசுறது, என்னென்ன நடக்கிறதுன்னு கேட்கறதுதான் வேலை. கரெக்டா? ஏன்னா நம்ம இயல் வாழ்க்கைக்குள்ள போறப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அக்கா சொல்லிச்சு இதே மாதிரி பேசி இருக்கிறப்ப, இவங்களுடைய புலம்பல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அக்கா ஒரு பக்கம் பேசி இருக்கிறப்ப சொல்லிச்சு, ராமகிருஷ்ணா என்னை ஒரு கண்டக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாடா, நானா வாழ்க்கைப்பட்டு ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணிட்டு நான் பட்ட கஷ்டம். ஏன்கா அப்படின்ட்டு, சும்மா வாசல்ல கோலம் போட வந்தா வாசல்ல நிக்காத உள்ளரப்போ, வாசல்ல நிக்காத உள்ளரப்போ, வாசல்ல நிக்க, ஏன்னா அவருடைய ப்ரொஃபஷன் அது. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, உனக்கெல்லாம் பரவாயில்லம்மா, கண்டக்டரை கல்யாணம் பண்ணி வச்சா, எனக்கு ஒரு வாத்தியார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. என்னங்க ஆச்சு? ரசத்துல கொஞ்சோண்டு உப்பு கம்மியா போனா கூட பெஞ்ச் மேலே நிக்க வச்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபஷனுக்கு ஏத்தாப்புலதான் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க சொல்லிச்சு, உங்களுக்காக பரவாயில்ல, என்னை ஒரு போலீஸ்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் பட்ட அவஸ்தை. ஏங்க ஏதாவது தப்பு பண்ணா அடிக்க வருவாரா அப்படின்னு. அடிக்கத்தான் வருவாரு, நான் ஒரு 50 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாரு. அவங்க வீட்டுல மட்டும். அவர் அப்படி இருந்திருக்காரு, அப்படி பொதுவா சொல்லிருந்தோம்ல, அவங்க வீட்டுல மட்டும். இன்னொரு அக்கா சொல்லிச்சு, இதெல்லாம் பரவாயில்ல, என்னை கொண்டு போய் ஒரு அரசியல்வாதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் பட்ட அவஸ்தை மாதிரி உலகத்துல யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. ஏங்கா